ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்து போனது எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து மக்களிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அவர் ஒரு மாநில கட்சி தலைவர். மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த மரியாதைக்குரியன்றதுக்கு நான் என்னன்ற எதுக்காக அது மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, இவர் வந்து ஆருத்ரா அந்த ஸ்கேமில் வந்து இவர் சில பேருக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்தாரு, அதோட தொடர்ச்சியாக வந்து இது நடக்குது அப்படின்னு ஒரு தரப்புலையும், இன்னொரு தரப்புல கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க திமுகவுடைய வந்து சமூக நீதிக்கான எதிரான செயல். இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்ல. ஆமா சார், அது எல்லாருக்குமே தெரியுது. முதல்ல இந்த மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இங்க ஒரு கட்சி இருக்கு அப்படின்றதே ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே தெரிய வருது சார். நான் கேட்குறது இப்போ சொல்கிறது வெறும் ஊடகங்களை மட்டும் சொல்கிறேன். ஊடகங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பாவன்லாம் இப்போ சிலாகிக்கிறாங்க இல்லையா. நான் நேரில் சந்தித்து நான் வந்து ஒரு 3 மணி நேரம் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் என்ன கேட்டால் நான் அவர் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்ட்னு தான் நான் சொல்வேன். ஒன்று அதை கடந்துன்னு கேட்டால் இன்னொரு பார்வை இருக்கேன்னு நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா அப்போ நான் சொல்ல அது அவர் வந்து ஒரு ராபின் ஹுட். ஒரு நெகட்டிவான பார்வையில் அவரை விட்டுட்டாங்கன்றது ஒன்று. அவர் எங்கிட்ட பேசணும் அந்த 3.5 மணி நேரத்தில் அவர் எங்கிட்ட பயன்படுத்துனதில் ஒரு 50 சார் போட்டிருப்பேன். நான் செய்கிற அரசியல், நான் நடத்துகிற அரசியல் வந்து சாதாரண மக்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காகவோ அல்லது வந்து வசதி படைத்த மக்களுக்காகவோ நான் பண்ணலை. மூட்டை தூக்குற தொழிலாளிக்காகவும் அதாவது கடைநிலை மக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன். இந்த மனிதருக்கு வந்து எப்படி வந்து இந்த ரவுடின்ற இமேஜ் வந்து அவர் மேலே விழுந்துச்சு. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர் போய் பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் போய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணியுமே வந்து இன்னுமே கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை, இது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சிக்கலான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு அரசியல் கட்சியோட ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐக்கான் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒன்றா எடுத்துங்க, நெகட்டிவ் பார்வையில் ஒன்றா டான் ஒன்றா எடுத்துங்க. அப்போது நான் சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து உண்மை குற்றவாளி எப்படிங்கன்னு சொன்னால், உண்மை குற்றவாளிகள் யாருன்றது சந்தேகத்தையாவது நான் சொல்லி ஆகணும். ஓ, அது இப்போ நீங்கள் கெஸ்ட்டில் விடுறீங்களா? ஆமாம், சரண்டர் ஆனவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாறுபாடாக தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதெல்லாம் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறது போகிற போக்கில் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ தான் உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராஜீவ்காந்தி கொண்டது யார்? நீங்கள் சொல்லுங்கள். காட்சியாக காட்டப்படுதுமா? ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஆக்கியாச்சு நம்மளை இப்போ டோட்டலாக. பிக் பேங் தமிழ் BBT. BBT நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேகுமார் அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். இப்போது நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முக்கியமாக இப்போ பரபரப்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. இது ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்து போனது எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து மக்களிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அவர் ஒரு மாநில கட்சி தலைவர். அவருக்கே இந்த மாதிரியான தலித் அவர்களுக்காக அவங்களுக்காக எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. அவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமைன்னும் போது நமக்கு வந்து இந்த சட்டம் ஒழுங்கு மேலெல்லாம் வந்து எல்லாருக்குமே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அது நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இங்கே இந்த ஊடகங்கள் நான் பார்க்குறேன். முதல்ல என்னையும் சேர்த்தே நான் பார்க்குறேன். இந்த ஊடகங்களோட நானும் ஒரு ஆள் தான். இப்போது நீங்கள் இது சிரிக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. ஒரு டூரிங் பேக்கேஜ் இல்லை ஒரு இந்த சினிமா நார்மல் தியேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு உருக்கமான காட்சி ஓடிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து அழுதுட்டுருப்பாங்க, பல பெண்கள் அமைதியாக இருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலோட கொஞ்சம் அடுத்த கட்டம் கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சண்டை காட்சிகள் ஓடிட்டுருக்கோம், இல்லை ஒரு கொண்டாட்டமான காட்சிகள் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அதை வந்து ஆரவாரம் பண்ணுவாங்க, தியேட்டரில் படம் பார்க்குறவங்க கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு பக்கம். இதில் 2 தரப்புலையுமே இல்லாத ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உணர்வும் காட்டாமல் ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் நான் இருந்தேன் இந்த 2 நாள். அது அவருடைய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வந்து அந்த படுகொலை, அது பின்னணி, அதனுடைய தொடர்ச்சியாக அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போது கடந்த 2 நாளாக ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் வேறு. அதை கடந்து இப்போ அடுத்த ஒரு 3வது நாளாக வந்து என்னென்னா அவர் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் பார்வையெல்லாம் சில பேர் வைக்கிறதையும் நான் பார்க்குறேன். சரிங்களா? இங்கே எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நான் தெளிவாக எனக்கு புலப்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னா,
ஒரு தரப்பில் வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த மரியாதைக்குரியன்றதுக்கு நான் என்னன்ற எதுக்காக அது மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, இதுவரையே எந்த தலைவரும் சொல்லும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மரியாதைக்குரியன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல. அது ஏன்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த 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 படுகொலை, அந்த கொலை, அந்த படுகொலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 2 தரப்பில் பார்க்குறேன். ஒரு தரப்பில் என்ன கேட்டால், இவர் வந்து ஆருத்ரா அந்த ஸ்கேமில் வந்து இவர் சில பேருக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்தாரு, அதோட தொடர்ச்சியாக வந்து இது நடக்குது அப்படின்னு ஒரு தரப்புலையும், இன்னொரு தரப்புல கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க திமுகவுடைய வந்து சமூக நீதிக்கான எதிரான செயல், இது வந்து அதனால் வந்து ஒரு பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக குறை சொல்லும் போது கூடவே போலீஸும் சேர்த்து அவங்களுக்கு தெரிஞ்சே விட்டுட்டாங்க, பாதுகாக்க தவறிட்டாங்க இப்படின்னு ஒரு தரப்பில் பார்க்குறாங்க. ஸோ 2 தரப்புல இதை பார்க்கும்போது கேட்டினா நமக்கு வந்து ஒரு பக்கம் இதை தாண்டி ஒரு நடுநிலையாக பார்க்கக்கூடியவங்க வந்து பல அரசியல் கட்சி தலைவர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்லை. ஆமாம் சார், அது எல்லாருக்குமே தெரியுதுல்ல. இருங்க, நீங்கள் ஆமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த 3 தரப்பாக பார்க்குறாங்க இல்லையாம்மா, நான் 3 தரப்பில் நான் யாருக்கு எதிராகவும் ஆதரவாக பேசுகிறவங்க கிடையாது. உண்மைனா மனசு சரின்னு பட்டால் சரின்னு பேசுவேன். இப்போது இந்த இடத்துல முதல்ல ஆம்ஸ்ட்ராங் யாருன்றவரை நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல வந்து ஏன்னா எல்லாரும் சொல்லக்கூடியதை நானும் வந்து சொல்லிட்டு கடந்து போக விரும்பலை. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு ஏன்னா மற்றவங்களாம் வந்து அவரை பார்க்காதவங்க கூட பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். அவர்கிட்ட பேசி பழகாதவங்க கூட பார்த்துருக்குறேன். அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் இந்த ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் சிலாகிச்சிக்கிறாங்க, மாற்றி எழுதிக்கிட்டேன். ஒரு பக்கம் வந்து வீவர்ஸ் அதெல்லாம் எகிருது தான் 2 நாளாக 3 நாளாக. நான் இப்போ இவங்க எல்லாரையும் கேட்குறேன், இந்த ஊடகங்களை முதல்ல ஒரு பொதுவான கேள்வி கேட்குறேன். நான் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு அரசியல்வாதியாக தான் நீங்கள் பார்த்தீங்க. இவருடைய அரசியல் நடவடிக்கை ஏதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இந்த ஊடகங்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், இந்த யூடியூப் ஊடகங்கள் யாராவது பதிவு பண்ணாங்களா இதுவரையிலும்? நான் சொல்கிறது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை இல்லை ஒரு மேடை பேச்சுக்களை யாராவது இது வரைக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா? ஒன்று. ரெண்டாவதுன்னு கேட்டால் அதுக்கு பிறகு ரெண்டாவது நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் நேர்காணல் பண்ணியிருக்காங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இப்போ வந்து பொதுவான தலைவர்கள் எல்லாரையும் கேட்குறாங்க. அரசியல் நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்கள். உங்களோட பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் அவரை வந்து பெருசாக நீங்கள் வந்து இதுவாக காட்டல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. டோட்டலி அக்ரிட் வித் யோர் பாயிண்ட் சார். அதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல இந்த மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இங்கே ஒரு கட்சி இருக்கு அப்படின்றதே ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே தெரிய வருது சார். பெரம்பூர் ஏரியாலையும் அந்த தலித் மக்களுக்கும் அவர் படிக்க வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேணா அவருக்கு தெரிஞ்சிருக்கே, கூட இருக்கிற அரசியல் இதுக்கு ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நான் கேட்டது புரிஞ்சுக்கல நீங்கள் சரியா. நான் கேட்டது ஊடகங்களை சொல்கிறேன். ஊடகங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கிறது தெரியும். நான் கேட்குறது இப்போ சொல்கிறது வெறும் ஊடகங்களை மட்டும் சொல்கிறேன். ஊடகங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பாவன்லாம் இப்போ சிலாகிக்கிறாங்க இல்லையா, எதிராகவும் ஆதரவாகவும் நான் கேட்குறதுன்னு கேட்டால், உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறது யாருக்குமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போச்சா? நான் சொல்கிறது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும். அப்போது இருங்க அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் முன்னாடி நீங்கள் எதுவும் அவர் சம்மந்தமாக எந்த செய்தியும், ஏன் இன்னும் சொல்ல போனால் அவருடைய திருமணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்சி மாநாடு கூட அப்படி நடக்காது, அந்த அளவுக்கு நடந்துச்சு. அவர் தனிப்பட்ட நடவடிக்கைகளை கூட நீங்கள் பதிவு பண்ணதில்லை. அவருடைய நேர்காணல்கள் நீங்கள் அவருடைய நான் நேரில் சந்தித்து நான் வந்து ஒரு 3 மணி நேரம் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். நானும் அவரும் மட்டுமே கூட வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவ்வளோதான். 3.25 மணி நேரம் பேசியிருக்காரு சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற வந்து அந்த அம்பேத்கரிய சிந்தனை, அவர் என்ன கேட்டால் நான் அவர் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்ட்னு தான் நான் சொல்வேன். ஒன்று அதை கடந்துன்னு கேட்டால் இன்னொரு பார்வை இருக்கேன்னு நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா அப்போ நான் சொல்ல அவர் வந்து ஒரு ராபின் ஹுட் அவர் சரிங்களா. இதை தாண்டி நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் பார்க்கலை. நான் எதிராக பேசணும் ஆதரவாக பேசணுன்ற கட்டாயமும் எனக்கு அவசியமாக இல்லை. ஆனால் நான் ஏன் இந்த 2 நாள் எதுவும் பேசவே இல்லை, 3வது நாள் இன்றைக்கி தான் நான் பேசணும்னு கேட்டால் மொத்தத்தையும் கூர்ந்து நான் கவனிக்கிறேன். இங்கே எப்படியெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் நடக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவரை இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முகநூலில் தான் சில தோழர்கள் வந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிற தோழர்கள் பதிவு பண்ணாங்களே தவிர எந்த ஊடகமும் அவரை வந்து ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வந்தே கிடையாது. மீடியா வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வந்தே கிடையாது. அவர் நிகழ்ச்சியை கூட பதிவு பண்ணி போட்டதே கிடையாது. இதை தாண்டி வந்து நீங்கள் சில சொல்கிறீங்க இல்லையான்னு கேட்டால் வந்து பகுஜன் சமாஜ் கட்சின்றதே தெரியுமா தெரியாதான்னு கேட்டால், அவர் தேர்தலையே போட்டிட்டு இருக்கிறார், கவுன்சிலராக கூட ஆகியிருக்கிறார், மக்களுக்கும் தெரியும். ஆனால் பொதுவான பார்வையில் என்னன்னு கேட்டால் ஒரு நெகட்டிவான பார்வையில் அவரை விட்டுட்டாங்கன்றது ஒன்று. இப்போ நான் வரேன். இப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக ஒரு சந்திப்பாக தான் நான் வந்து அவரை போயிருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். அவர் அழைச்சார், நானும் வந்து சந்திக்கணுன்றதுக்குள்ள அவர் என்னை தேடி அவர் வரேன்னு சொன்னார். அது மரியாதையாக இருக்காது சார், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளர், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை தேடி அவர் வீட்டுக்கே நான் போயிருந்தேன்.
சரிங்களா. அப்போ போகும்போது கூட சில பேர் சொன்னாங்க, இல்லை சார் அவர் வந்து நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் ஒரு பொது இடத்த சொன்னீங்க. நான் அவர் வீட்டுக்கு போகிறேன்னா அவர் வீட்டுக்கு நான் போனேன். என்னை வந்து அவர் அழைச்சதும் வந்து ஒரு ரொம்ப மரியாதையாக அழைச்சார். அவர் எங்கிட்ட பேசணும் அந்த 3.25 மணி நேரத்தில் அவர் எங்கிட்ட பயன்படுத்துனதில் ஒரு 50 ஸ்டார் போட்டிருப்பார். தாண்டி அதை கடந்தே போட்டிருப்பார். அதை பேசக்கூடிய அந்த வார்த்தையை சொல்கிறேன், அந்த பணியோடு அந்த பவ்யமோடு அவர் பேசின வார்த்தை கேட்டால் அதனால தான் ஒரு மரியாதைக்குரிய எவ்வளோ பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். போகிற போக்கில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வாங்க போங்கன்னு பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தையிலையும் சார் சார் சார்ன்ற அந்த வார்த்தை வந்து ஒரு 50 சாருக்கு மேலேயே போட்டிருப்பார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நான் கூட அவர் சொன்னது வந்து குறைவாக இருக்கலாம் சார்னு சொன்னேன். ஏன்னா நான் குறைவான நேரம் நான் 40 நிமிஷம் பேசுனா அவர் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பேசுவார். அப்போது எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு பெருமைக்காக நான் சொல்ல. இதை நான் என்றைக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவர் இறந்த அன்றைக்கி சொல்லிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இறந்த மறுநாள் கூட நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த 3 நாள் கழிச்சு என்னால் பொறுக்க முடியாமல் பேசுகிறேன். சில பேர் நெகட்டிவாக பேசும்போது நான் பேசுகிறேன். இப்போ நெகட்டிவாக சில பேர் பேசுகிறாங்க இல்லையா, நெகட்டிவான கருத்துக்கள் வைக்கிறாங்களா, அது யார் வேணா இருக்கட்டும், அது வந்து நக்கீரன் பிரகாஷாக இருக்கட்டும், அது வந்து வேறு யாராக இருக்கட்டும். நான் வந்து அந்த 3.25 மணி நேரம் அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தபோது அவர் என்கிட்ட 1 மணி நேரம் அம்பேத்கரை பற்றி பேசினார், 2 மணி நேரம், ரெண்டாவது ஒரு 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொது அரசியல் பற்றி பேசினார், மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் பேச கேட்டால் தனிப்பட்ட பர்சனலாக அவருக்கு அடுத்து திருமணம் நடக்க போகிறத பற்றியும். நான் வந்து பெரம்பூர் பகுதியில் நான் வந்து அங்கே சில ஆண்டுகள் இருந்தேன். ஏன்னா என்னோடய ஸ்கூல் படிப்பெலாம் நான் அங்கே தான் முடித்தேன். அவர் இப்போ வச்சுருந்தாங்க இல்லையா பார்வைக்காக மக்களுக்கு, அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அதனால் அவருடைய மாமனார், அவருடைய அந்த அந்த அங்கே டோட்டல் அந்த மக்கள் அங்கே இருக்கிற ஏரியா முழுசுமே எனக்கு தெரியும், அறிமுகம் பரிச்சயம் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன்னா, அவர் வந்து ஒரு தொழிற்சங்க ஒரு பிரச்சனை சம்மந்தமாக வெளிப்படையாக சொல்ல தொழிற்சங்கில் வந்து ஏற்பட்ட சில சர்ச்சை விஷயமா என்னை கூப்பிட்டு பேசினார். ஸோ அப்போ என்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கூப்பிட்டாரு. நான் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தையிலே நான் ஒன்று மட்டும் நான் மறக்கவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்கிட்ட சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற அரசியல், நான் நடத்துகிற அரசியல் வந்து சாதாரண மக்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காகவோ அல்லது வந்து வசதி படைத்த மக்களுக்காகவோ நான் பண்ணலை, மூட்டை தூக்குற தொழிலாளிக்காகவும் அதாவது கடைநிலை மக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன், அரசியலை நான் செய்கிறேன், இவங்களுக்காக நான் வந்து அரசியல் நான் பண்ணலன்றது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். ரொம்பவும் கடைசி நிமிடம் வரைக்கும் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பவ்யமாக பேசினார். போகிறப்போ வந்து என்கிட்ட சில புத்தகங்கள் கொடுத்தாரு, சில ரிசர்வேஷன் சம்மந்தமான சில ஆர்டர்ஸை கொடுத்தாரு என் கையில். இது சில கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஏன்னா நான் இப்போ வந்து தொழிற்சங்கம் நடத்துனதுனால சில ரிசர்வேஷன் சம்மந்தமாக அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். ரிசர்வேஷனை பற்றி அவர் சரியான புரிதல் இருந்துச்சு, சமூக நீதியை பற்றி சரியான புரிதல் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய தலைவர். நான் கடைசியாக நான் வெளியில் வரும்போது நான் நினச்ச ஒரே ஒரு வார்த்தை என் மனசில் பட்டது நான் சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதருக்கு வந்து எப்படி வந்து இந்த ரவுடின்ற இமேஜ் வந்து அவர் மேலே விழுந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அது தொடர்ச்சியாக சில தேடுதல் எனக்குன்னு ஒரு ஆய்வு இருக்கு இல்லையா, ஒரு தேடுதல் ஒரு பத்திரிகையாளர் இருக்கு இல்லையா, அது எப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்தது. நான் வந்து அதை வந்து ஏதோ ஒரு அரசியல்வாதியால் அல்லது சமூகத்தால் கூட அவர் வந்து இழுத்துட்டு போயிருக்கலாம் அந்த பாதைக்கு அப்படின்னு நான் புரியுது. ஆனால் ஒரு திட்டமிட்டு ஒரு என்ன சொன்னால் ஒருத்தர் இந்த மாதிரி என்ன வந்து ஒரு சமூக விரோதின்ற பார்வையில் அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த என்ன கேட்டால் இந்த மாதிரியான ஒரு பாதையை அவர் வந்து போகக்கூடிய சூழல் வேணால் வந்திருக்கலாம். ஆனால் என்கிட்ட அந்த பேசின அந்த வருடங்கள் நான் சொல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணும்போது அப்போ அவர் வந்து எனக்கு பார்வைக்கு என்ன பண்ணுன்னு கேட்டால் இதை டோட்டலாக இதை முற்றிலும் விட்டுட்டு அவர் வந்து வெகுஜன அரசியலுக்கு வந்து அவர் வரணுன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது நான் தெரிஞ்சது எனக்கு நல்லா. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கக்கூடாது, நம்ம இதை கடந்து வரணுன்றது தான் அவருடைய பார்வையாக இருந்தது தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே இது வந்து இந்த 2 நாளாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் பேசி ஆனால் யாருக்குமே முடிவு இன்னும் கிடைக்கல சார். இன்னுமே வந்து குழப்பமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் இது யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு போலீஸ்காரங்களால் கண்டுபிடிக்க முடியாதா, அவ்வளோ வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 7 பேர் சரணடைஞ்சது ஒரு போலியான ஒரு விஷயன்றது ஒரு சின்ன குழந்தை கூட அது கூட கண்டுபிடிக்கும்ன்ற மாதிரி இது எல்லா சமூக வலைதளங்கள் ஆகட்டும் சரி எல்லாராலையுமே பேசப்படுற ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவர் போய் பார்த்துருக்காரு, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் போய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணியுமே வந்து இன்னுமே கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை, இது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சிக்கலான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அந்த சிக்கலான கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற வந்து ஒரு பெரிய அதான் சொன்னோம் ஒரு விஐபி, அதாவது விவிஐபின்னு சொல்ல முடியுங்களே, கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துங்க. என்னங்க அவர் போய் ஒரு விவிஐபி, ஆனால் உண்மைதான் ஒரு கவுன்சிலராக கூட அவர் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியோட ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐக்கான்.
அப்படின்னா நீங்கள் இப்படி ஒன்றா எடுத்துங்க, நெகட்டிவ் பார்வையில் ஒன்றா டான் ஒன்றா எடுத்துங்க. ஆனால் இது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பதிவு பண்ணுறேன் உங்கள்கிட்ட. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நீங்கள் போயிட முடியாது. அதாவது கேட்டிங்கன்னா ஒரு எல்லைக்குள்ளே தான் நீங்கள் இருக்க முடியும். எல்லை தாண்டி போனீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, என்னென்னு கேட்டால் அவர் மட்டுமே இல்லை, இன்னும் கூட சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் இவங்க வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை. ரைட், அப்போ உண்மையான குற்றவாளி யார் நம்ம சொல்லணுமே, நம்ம சொல்லணுமே. நானே கூட சொல்லுவேன். நான் சொல்கிறேன் இப்போது அங்கே வந்து ரஞ்சிதா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை நானே இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா தெரியுது தான் நமக்கு. ஆனால் அவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லை. ரைட், சரிங்களா? அப்போ யாருன்றதை நம்ம சொல்லணுமே, குறைஞ்சபட்சம் சந்தேகத்தையாவது நம்ம சொல்லணும் இல்லையா? இது நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். இப்போது இவங்க இல்லைன்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க, நானே கூட சொல்கிறேன், நாங்கள் அங்கே தப்பி ஓடும்போது பார்த்தீங்கன்னா இளம் வயசு பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இது பிடிபட்டவங்களாம் வயதானவங்களாக இருக்காங்க. அதான பாயிண்ட். அப்போது நான் சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து உண்மை குற்றவாளி எப்படின்னு சொன்னால் உண்மை குற்றவாளிகள் யாருன்றது சந்தேகத்தையாவது நான் சொல்லி ஆகணும். ஓ, அது இப்போ நீங்கள் கெஸ்ட்ல விடுறீங்களா? ஆமாம், வேற எப்படி? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்துல இல்லைம்மா, இப்போது சம்மந்தப்பட்ட இப்போ நான் இப்படி நீங்கள் விட்டுருங்க. நம்ம இவருங்க இப்போ நீங்களும் இல்லை நான் சொல்கிறது தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படாதவர்கள் இப்போ நீங்களோ இல்லை நானோ அண்ணன் திருமாவளவனோ, ஆனால் இருங்க அங்கே பார்வை இல்லை நம்ம காட்சியை பார்க்குறோம், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த இடத்துலேயே ஓடி வந்தவங்களே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறாங்க, இல்லை மொட்டை அடித்தவங்களாக இருக்கிறாங்க, இல்லை அந்த சம்மந்தம் பிடிப்பட்டவர் மாதிரி தோட்டத்தில் இருந்தாங்கன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் நம்ம காட்டுற காட்சிகள், நம்ம பார்க்குற காட்சியை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கைது செய்யப்பட்டவர்கள், அதாவது சரண்டர் ஆனவங்க, நம்ம அதே திரும்ப சொல்லக்கூடாது, சரண்டர் ஆனவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாறுபாடாக தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறது போகிற போக்கில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த உண்மை குற்றவாளிகள் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அந்த இடத்துல நான் வந்து இயலாமையை தான் சொல்கிறேன். யார் மேலே சந்தேகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் முடியல? ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அல்லது இது போன்ற ஐகான்களுக்கு, இது போன்ற டான்களுக்கு பல வகையில், பல வழிகளில், பல முனைகளில் எதிரிகள் இருப்பாங்க. நம்ம யாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அடையாளம் தெரியாது. இப்போ நான் என்ன இப்போ இப்படி தான் சொல்லிக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் போகிறேன், 4 பேர் விமர்சனம் பண்ணுறேன், சினிமாவும் பேசுகிறேன், அரசியலும் பேசுகிறேன், 4 பேருக்கு எதிராக பேசுகிறேன். ஒருத்தர் என்னை போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், போலீஸே வந்து என்கிட்ட மைக்கை கொடுத்து இல்லை ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறேன் சொல்லுப்பா, கடைசி வாக்குமூலம் கொடு, யார் உன்னை கொண்டாங்கன்னா எனக்கே தெரியாது தான் சொல்லுவேன். தெரியாது சார், யாரோ வந்தாங்க சார், வெட்டி போட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லும். இது ஃபேக்ட்டுமா நான் சொல்கிறது? ஏன்னா ஒரு முனையில் நமக்கு எதிரி இல்லை, பல முனையில் எதிரிகள் இருக்கும்போது யாருன்றது வந்து யூகிக்கவே முடியாது. இப்போ நான் இப்படி நீங்கள் கேட்குறீங்களா, இப்போ தான் உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராஜீவ்காந்தி கொண்டது யார்? நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காகலாம் அது சொல்லாதீங்க. அவர் காமெடியாக சில நேரத்தில் பேசுவார், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நான் கேட்குறேன், ராஜீவ்காந்தி கொண்டது யார்? தெரியாது சார். பிரபாகரன் கொண்டதா சொல்லுங்கள். தெரியாது சார். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? உலகம் முழுவதும் பார்வை இருக்குது. இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியலன்னு தானே சொல்கிறோம். ஆமாம் சார். ஓ, தெரிஞ்சே நம்ம தெரியாது. இப்போ நல்லா தெரியும், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நல்லா தெரியும். என்ன தான் ஒன்று இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆருத்ரா இதெல்லாம் வந்து இந்த திமுக இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு காட்சியாக காட்டப்படுதுமா, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஆக்கியாச்சு நம்மளை இப்போ டோட்டலாக. எது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் போலீஸை சொல்கிறீங்கல்ல, இதே போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஆம்ஸ்டாங்க்கு பல முறை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எச்சரிக்கை பண்ணதாக சொல்கிறாங்க. அப்படி இவரே வந்து சொல்லியிருக்காரே சார், எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு இவர் தானே சார் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இதே போலீஸே கூட பல முறை வந்து பார்த்தீங்கன்னா அவரை பாதுகாத்து இருக்கலாம், அது அவங்களுக்குள்ள தானே தெரியும்.